ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி திதியோடு வந்திருக்குங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி ஏகாதசியை உட்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் துளசி தேவி அவதரித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ பெருமாள் வழிபாடு அப்படின்னாலே துளசி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. துளசி தேவியே அவதரித்த இந்த நாளில் துளசி மாதாவை நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக பெருமாளோட அருளாசியோட துளசி மாதாவோட அருளாசியும் மகாலட்சுமி தாயாரோட அருளாசியும் நமக்கு சேர்ந்தே கிடைக்குங்க. இந்த பூ நம்ம செடியில் பூத்திருந்த பூங்க. இது பவள மல்லி மேலே மாடியில் தோட்டத்தில் வச்சுருக்குறேங்க. அதே போல் துளசி இலைக்கு நம்ம வீட்டை சுற்றி நிறைய துளசி செடிகள் இருக்குங்க. 2 நாள் முன்னாடியே வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த துளசியெல்லாம் பறித்து சுத்தமாக அலசிட்டு ஒரு ஈர துணியில் போட்டு ஒரு டப்பாக்குள்ளே மூடி வச்சுட்டேங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை நான் துளசி வச்சு வழிபாடு செஞ்சேன். இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி திதியோடு வந்திருக்கு அப்படின்றதுனால துளசி இலைகள் அழகாக பெருமாளோட ஃபோட்டோக்கும் சிலைக்கும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது காஞ்சி மகா பெரியவா அவர் வாயாலேயே சொன்ன ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலோ சொன்னாலோ நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம். நான்லாம் சின்ன வயசில் நோட்புக்காக எழுதி வச்சுருப்பாங்க ஸ்ரீராம ஜெயம். அந்த மாதிரி எழுதின அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராம மந்திரம் சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீரும், புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலும் எழுதினாலும் வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீருமா? அது எப்படி தீரும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது பெரும்பாலானவர்களுடைய சந்தேகத்திற்கு தான் காஞ்சி மகா பெரியவா பதில் கொடுத்துருக்கிறார். பக்தர் ஒருத்தருக்கு அவர் சொன்ன விளக்கம் நம்ம எல்லாருக்குமே ராமநாமத்தோட மகிமையை உணர்த்துவதாக இருக்குங்க. ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு ஸ்ரீமடத்துக்கு மகானை தரிசிக்க நிறைய கூட்டம் வந்திருந்தது. அப்போது அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செஞ்சிட்டு இருந்ததுனால வந்திருந்த பக்தர்கள் எல்லாருமே அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டும் நின்றுக்கிட்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்ற சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு பக்தர் என்ன பண்ணுறார், கூட்டத்துக்கிடையே புகுந்து எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு நம்ம முன்னாடி போய் காஞ்சி மகா பெரியவா சந்திச்சிடணும் அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்டு இருக்கிறார். வழிவிட மருத்துவங்களுக்கும் அவருக்கும் இடையேயான பேச்சு கொஞ்சம் சண்டையாயிடுச்சுங்க. அப்போது மடத்தில் இருந்த தொண்டர்கள் அவசரமாக போயிட்டு அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்கிறதையும் அதற்கு பிறகு அவர் தரிசனம் தர அமரும் போது வரிசையில் தான் போகணும் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் முணுமுணுத்தபடியே ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அந்த நபர். கொஞ்ச நேரம் கழித்து பூஜையை முடிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் தந்துட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தர இடத்துல அமர்ந்தார் மகா பெரியவா. மறுபடியும் அந்த பக்தருடைய தொல்லை தொடங்கிடுச்சுங்க. இந்த முறை அதை கொஞ்சம் அதிகமாக கேட்கவே அங்கே என்ன அப்படின்றத போல் அந்த தொண்டரை பார்த்து சைகையால் கேட்குறார் மகா பெரியவா. வேகமாக பெரியவா முன்னாடி நின்ன அந்த நபர் பெரியவா எதுவும் கேட்கறதுக்கு முன்னாடியே அவராகவே பேச தொடங்குகிறார். அவ்வளோ அவசரம் அவருக்கு. சுவாமி எனக்கு ஏகப்பட்ட அப்படின்னு சொன்னவரை அதுக்கு மேலே பேச விடாமல் தடுத்து நிறுத்து அப்படின்றத போல் மகான் சைகை காட்டுறார். முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக அதோ அங்கே போய் உக்காரு, வீணா முணுமுணுக்காம ராமநாமத்தை சொல்லு, நானே கூப்பிட்றேன் உன்னை அப்படின்னு சொல்கிறார் மகா பெரியவா. மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே போயிட்டு உட்காந்துட்டார் அவர். வரிசை போய்கிட்டே இருக்குங்க. வரிசையில் நின்று வந்திருந்தா அவரது முறை எப்போ வருமோ சரியாக அதே சமயத்தில் மகா பெரியவா அந்த நபரை அழைக்கிறார். அவர் அழைச்சதுமே இப்போ சொல்லு உன்னுடைய பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறார். சுவாமி எனக்கு வீட்டில் வறுமை, ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, வெளி இடத்துல கடன், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுது. என்ன ஒன்று முடிஞ்சுது அப்படின்னு நினச்சா உடனே அடுத்தது வந்துடுது. என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியல. எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அந்த நபர். அமைதியாக அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த மகான், இவ்வளோ நேரம் ஓரமாக உட்காந்துட்டு என்ன செஞ்சியோ அதையே தினமுமே அரை மணி நேரம் பண்ணு, பிரச்சனைகளை எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னார் காஞ்சி மகா பெரியவா. பெரியவா சொன்னதுமே கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்காந்து நான் என்ன செஞ்சேன், ராமா ராமா அப்படின்னு சொன்னேன். அப்போது ராமா ராமா அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருமா? கேட்குறது மகானிடம் அப்படின்றத மறந்து வந்தவர் கேட்டுடுறாருங்க. கொஞ்சமும் அவர் மேலே கோபம் கொள்ளாமல் மகா பெரியவா அவரை பார்த்து உங்ககிட்ட ஒரு கேள்வி, ராமநாமம் சொல்லும் இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தர் நிற்பாராமே, அது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறா பெரியவா. அவரும் சொல்கிறார் வந்தவர், தெரியும், அனுமான் நிற்பார் அப்படின்னு. அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா? அது தெரியாது சுவாமி அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். அனுமன் சிவன் அம்சம். சிவன் அங்கே நின்றால் அம்பாள் உடனேயே வந்துடுவார். அம்பாள் வந்தால் அவங்களுடைய குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராயிடுவாங்க. சிவா குடும்பம் இருக்கிற இடத்துல
மங்களம் நிறையும். அதனால் மகாலட்சுமி தேவியும் வந்துடுவாங்க. மகாலட்சுமி வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்துடுவார். இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. அப்படி எல்லாருமே அங்கே வந்துட்டா சந்தோஷம் தானாக நிறைஞ்சிடும் இல்லையா? அதனால தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன், புரிஞ்சுதா அப்படின்னு மகா பெரியவா சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர். ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டது மகானின் எண்ணப்படியே நடந்தது அப்படின்றதும் அவனாக கேட்க வைத்து அதுக்கு பதில் சொல்லும் விதமாக ராமநாமத்தோட பெருமையை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக மகா பெரியவாவே நடத்திய திருவிளையாடல் அப்படின்றதும் தேவ ரகசியங்க. ஸோ ராமநாமம் சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். ராமநாமம் சொல்கிற இடத்துல அனுமன் மட்டும் இல்லைங்க, எல்லா தெய்வங்களும் வந்துடுவாங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. காஞ்சி மகா பெரியவா அவருடைய வாயாலேயே சொன்ன விஷயந்தான் ராமநாமம் அப்படின்றது. ஒரு அரை மணி நேரம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரை மணி நேரம்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஒரு 10 நிமிஷமாவது சொல்லுங்கள். திரு ஏற உரு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ல 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 கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஒரு 1/2 hour நீங்கள் வேணால் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 hour நம்ம ராமநாமம் சொன்னால் எவ்வளோ தரம் சொல்கிறோம் அப்படின்றது ஓரலாக ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சொல்ல 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 வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடுங்க. பொறுமையாக சொல்லணும், அவசரம் இல்லாமல் பொறுமையாக சொல்லணுங்க. நம்ம சொல்லிட்டாங்க அதனால் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு கடனுக்காக சொல்லாமல் உண்மையாக உணர்ந்து காஞ்சி மகா பெரியவாளை மனசில் நினச்சிக்கிட்டு ராமநாமத்தை நீங்கள் சொல்லும்போது எல்லா தெய்வங்களுடைய அருளாசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க. அதுவும் இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 5 துளசி இலைகளும் 5 ரூபாய் நாணயமும் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதை பணம் வைக்கிற இடத்துல வச்சிட போகிறேங்க. அடுத்த ஏகாதசி வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த 5 ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் பெருமாள் கோவில் உண்டியில் சேர்த்துருவேன். அந்த துளசி இலைகளை கால்படாத இடத்துல போட்டுருவேங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர மகா பெரியவா சரணம்.